மீனவர்களுக்கு 8,000 ரூபாய் 12,000 ரூபாய் மாத்திருக்கிறார்கள். சரி, மத்திய அரசுக்கு எகென்ஸ்டாக மத்திய அரசு வந்து எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல அப்படின்னு சொல்ற திமுகவே 5,000 ரூபாயை காலைல 5 மணிக்கு அக்கௌண்ட்ல போடும்போது மத்திய அரசுடன் இணக்கமாக பாஜகவுடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இதையெல்லாம் அவர்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் தான். தமிழகத்தினுடைய முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல வந்து நாடார்களை பற்றி தவறா இருக்கு. நாடார்கள் வந்து தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர், சேர சோழ பாண்டியர்களுடைய வம்சாவளியினர். அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. பாரத பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக நாங்கள் வருஷத்தோறும் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு என்றைக்குமே நாடார் சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. ஆனால் பணமரங்கள்ன்றத சொன்னாலே ஒரு பிராண்ட் எந்த ஜாதி வந்துருது, நாடார். அப்போ தூத்துக்குடியில நிற்கும் போது நாடார் அப்படின்னு கனிமொழி மறைமுகமாக அது எதுக்கு மெசேஜே சொல்றாங்கன்னா, நான் வந்து உங்கள் வீட்டு பெண் என்ற மாதிரி காமிக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அதுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது டேனியல் அப்படிங்கிறது அவருடைய பேரு. அவர் திருமுருகன் காந்தியுடைய பேரு டேனியல். ஆமா, டேனியல். அவர் வந்து ஒரு தெலுங்கர். தன்னை தெலுங்கர் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள், தன்னை கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில சுத்தமான தமிழ் பேராக இந்து பேராக திருமுருகன் காந்தின்னு ஒரு பேரை மாத்தி வச்சிருக்காரு. ஒரு கிறிஸ்தவராக இருந்தா அவர் இந்துவாக கன்வெர்ட் ஆயிருக்காரு. நம்ம இந்துவா இருந்து கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் ஆனது நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அரசியலுக்காக கிறிஸ்தவத்தில் இருந்து இந்துவா மாறிட்டார். இதே நாடார் சமுதாய வாக்குகள் வந்து ஏற்கனவே திமுக மேல கடும் அதிருப்தியில் இருக்காங்க. இந்த திட்டங்கள் எடப்பாடியார் கொடுக்கல, மக்களுக்கு சேவை செய்யலைங்கிறத தாண்டி பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் நாடார் சமுதாயத்தை பற்றியும் அவதூறாக பேசிய சமூக விரோதிகள் மீதும் திமுகவிற்கும் திமுக கூட்டணிக்கும் அவங்களுடைய கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு பல்வேறு சங்கங்கள் தீர்மானங்களை ஏற்றிருக்கிறது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் நாடார் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். பொதுவா இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா, அதிமுகவினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வெளியாகுமா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு என்னன்னா, இந்த கருணை தொகையாக திமுக 5,000 ரூபாய் கொடுத்தது. SC/ST பணம்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கார். உங்கள் கருத்து? இது வரவேற்கப்பட வேண்டிய ஒண்ணுதானே. இப்போ திமுக வந்து மாநில கட்சி 5,000 ரூபாய் கொடுக்கும்போது தேசிய கட்சியில, அதுவும் கூட்டணியில மத்திய அரசுல கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி 10,000 ரூபாய் கொடுக்கறதுன்னு ஆச்சரியம் கிடையாது. இது வந்து மக்களுக்கு, திமுக ஆட்சியில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 3,000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தது திமுக, மறுபடியும் 5,000 ரூபாய் கொடுத்தது. இதெல்லாம் கொடுத்து கூட மக்கள் கடுமையாக பொருளாதார சிக்கலில் சிக்கி திணறுகிறார்கள். அப்போ நம்ம ஆட்சிக்கு வரும்போது மத்திய அரசு நம்மகிட்ட இருக்கும் போது 10,000 ரூபாய் எல்லா குடும்பத்துக்கும் ஏன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற தொலைநோக்கு சிந்தனையுடன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையினுடைய சூப்பர் ஸ்டாராக இந்த அறிக்கை விளங்குகிறது. +2 படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு காத்திருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் 1,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. இல்ல, அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியல் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலவசங்கள் கொடுத்தால்தான் வாக்கை பெற முடியுங்கிற அளவுக்கு கட்டமைப்புகள் வளர்ந்து போயிடுச்சு. அப்போ மத்திய அரசு கூட்டணியில், மத்தியிலும் பாஜகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக மக்களுக்கு மத்திய அரசிலிருந்து பெற்று என்னென்ன கொடுக்க முடியுங்கிற அடிப்படையில வேலைக்கு பதிவு செய்யக்கூடிய பட்டதாரிகளுக்கு 2,000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், +2 முடித்தவர்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்கறதா, இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ திமுக வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அவங்களே 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்களை இவர்கள் மத்திய அரசிடமிருந்து மானியமாக பெற்றோ, மத்திய அரசிடமிருந்து திட்டங்களுக்காகவோ பெற்று ஈஸியாக செய்ய முடியுன்றதானே. அப்படிங்க அந்த அடிப்படையில் இந்த மாதிரி திட்டங்களை வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நிச்சயம் வரவேற்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நெசவாளர்களுக்கு வந்து 400 யூனிட் கொடுக்கறதுங்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நெசவாளர்கள் ஏற்கனவே மிகவும் அந்த தொழில் நசிந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது நிறைய பேர் அந்த தொழிலை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அதை சரி செய்யணும். 100 யூனிட்டுங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய தொகை தான். அப்படிங்கும்போது 400 யூனிட் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி மீனவர்களுக்கு 8,000 ரூபாய் 12,000 ரூபாய் மாத்திருக்கிறார்கள். சரி, இது எல்லாமே தொலைநோக்கு திட்டத்துடன் மத்திய அரசுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு சாத்தியமாகும், சாத்தியப்படும் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்ச விஷயம் தான்.
மத்திய அரசுக்கு எகென்ஸ்டாக மத்திய அரசு வந்து எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல அப்படின்னு சொல்ற திமுகவே 5000 ரூபாயை காலைல 5 மணிக்கு அக்கௌண்ட்ல போடும்போது மத்திய அரசுடன் இணக்கமாக பாஜகவுடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இதையெல்லாம் அவர்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் தான். இந்த அறிவிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவிக்கப்படாத பல திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான சூழல் இருக்குது. இது ஏற்கனவே நம்ம பீகார்ல பார்த்தோம். இவங்களாம் 5000 ரூபாய் தான் போட்டாங்க, அங்க என்ன பண்ணாங்க 10,000 ரூபாய் போட்டாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதையெல்லாம் நம்ம வரவேற்கதான் செய்யணும். அதாவது மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த திமுக ஆட்சியிலங்கிறத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் உணர்ந்து செயல்பட்டு இருக்கிறார். அதான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கின்றதை நம்ம பாக்குறோம். பொதுவா வியாபாரத்துல நாடார் சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு கூட்டுறவு சங்கங்களை வாங்கல கடனை தள்ளுபடி கொண்டு இருக்காங்க. இன்னொரு வாக்குறுதியா என்னன்னா, பொங்கல் வந்தாலே சின்ரா சகையில பிடிக்க முடியாதுன்ற மாதிரி மக்கள்லாம் எவ்வளவு தர்றாங்க ரேஷன் கடையில அப்படின்ற கேள்வி வரும். அது திமுகனா பிம்பிளிக்கு பிளாப்பி எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா 1000 ரூபாய் வருஷம் பொங்கலுக்கு உண்டு அப்படின்னு சொல்ற அறிவிப்பு இன்னொன்னு கொடுத்துருக்காரு. கரெக்ட். நடைபாதை வியாபாரிகள் கூட்டுறவு கடன் தள்ளுபடியும் இந்த 1000 ரூபாயும் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? ஏன்னா இது வந்து நடைபாதை வியாபாரிகள் வந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டமான ஆட்கள் தான் நடைபாதை வியாபாரம் பண்ணாங்க. அவங்களால ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 20,000 30,000 முதலீடு பண்ண முடியாம ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு தள்ளு வண்டியை வாங்கி அதன் மூலம் டெய்லி 500 ரூபாய் 1000 ரூபாய் கந்து கரெக்ட் இதெல்லாம் செஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட கடன் ரத்துங்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து மிகப்பெரிய அளவில் வணிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு இனிப்பான செய்தி தான். அதாவது இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அதுதான் தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இனிப்பான செய்திகள் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வரவேற்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இது எல்லாமே வந்து பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. இது வந்து அதிமுகவுடைய வெற்றி சதவீதத்தை அதிக அளவில் உயர்த்தும் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேமுதிக கூட்டணிக்குள்ள வந்ததுனால நாடார் சமூக வாக்குகள் மிக அதிகமாக போகும். பாத்தீங்களா, ஈசா யோகா மையத்துல SP வேலுமணியோட பேசிட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட NDA கூட்டணியில போயிருவாங்கன்னு சொல்றவங்கள நாங்க கூப்பிட்டுருக்கோம்னு சொல்லி இருக்கிற திமுக கூட்டணி ரொம்ப சிலாகித்து பேசுறாங்க. இந்த நேரத்துல இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிப்பு அப்படிங்கிறதும் நாடார் சமூக வாக்குகள் அப்படிங்கிறதையும் எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருக்கும்? நாடார் சமுதாய வாக்குகள் வந்து ஏற்கனவே திமுக மேல கடும் அதிருப்தியில் இருக்காங்க. இந்த திட்டங்கள் எடப்பாடியார் கொடுக்கிறாரு கொடுக்கல மக்களுக்கு சேவை செய்யறாரு செய்யலைங்கிறத தாண்டி பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் நாடார் சமுதாயத்தை பற்றியும் அவதூறாக பேசிய சமூக விரோதிகள் மீதும் அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் மீதும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய திமுகவிற்கும் திமுக கூட்டணிக்கும் அவங்களுடைய கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு பல்வேறு சங்கங்கள் தீர்மானங்களை ஏற்றிருக்கிறது. சத்தியம் செய்து காமராஜர் ஐயா படத்தின் மீது சத்தியம் செய்து உறுதி ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் தேமுதிக வர்றதுக்கு முன்னாடி தேமுதிக வந்துருச்சு. தேமுதிகவுக்கும் நாடார் சமுதாயத்துக்கும் எந்த சம்பந்தம்? தேமுதிகங்கிறது ஒரு தெலுங்கர் தேச கட்சி. நீங்க அந்த கட்சியை போய் பச்சை தமிழர்களான நாடார்களுடைய வாக்கு போயிருன்னு சொல்றதுலாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேமுதிகவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 நாடார் தான் இருப்பாங்க. இது இந்த கேள்வியே முதல்ல தப்பு. தெலுங்கர்கள் வாக்கு நாயுடு வாக்கு திமுகவுக்கு போகுமானா ஆல்ரெடி அவங்க மணவாடு கட்சிக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு? அப்படி இருக்கும்போது புதுசாலாம் வாக்கெல்லாம் ஒன்றும் போற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. விஜயகாந்த் அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய வியர்வையை ரத்தமாக சிந்தி உருவாக்கிய திருமண மண்டபத்தை திமுகவினர் இடித்தார்கள் திட்டமிட்டு. அதனால்தான் தேமுதிக என்ற ஒரு கட்சியே உருவானது. அப்படி இருக்கும்போது தங்களது மண்டபத்தை அடித்து நொறுக்கிய திமுக கூட போய் இவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்னா விஜயகாந்த் உடைய உண்மையான தொண்டர்கள் எப்படி வந்து திமுக ஓட்டு போடுவாங்க? அது நடிகர் வடிவேல் அந்த காலகட்டத்தில் பேசின பேச்சுக்கள் வீடியோக்கெல்லாம் கேட்டீங்கன்னா எவ்வளோ ஒரு கண்ணிய குறைவான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அதனால இது வந்து பொருந்தாத கூட்டணி. இதுல ஏற்கனவே தொகுதிக்கு 1000 ஓட்டு இருக்கோ 500 ஓட்டு இருக்கோ, அந்த ஓட்டு கூட இப்படி இல்லாமல் போயிடுன்றதா இதோட நிகழ்வு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்த நாள் என்று அவங்களுடைய நினைவலைகள் சொல்லி எல்லாருமே பகிர்ந்துப்பாங்க. ஆனா பொதுவா அந்த அமைப்புகள் சாதி அமைப்புகள் அப்படின்ற மாதிரி செயல்படுறவங்களுக்கு அவங்கள பத்தி இன்டெப்தா நிறைய தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய பார்வையில எங்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாடு முழுவதும் எப்போதுமே பேசும் பொருளா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிக்காரங்களுக்குமே நாங்கள் தான் சேர சோழ பாண்டியனுடைய வம்சாவளியினர், நாங்கள் தான் சேர சோழ பாண்டியனுடைய வம்சாவளின்னு சொல்லி
தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட சாதிகள் சொல்லிடுவாங்க. அதற்கு வந்து ஒரு தீர்வாக தெளிவான ஒரு அறிக்கையை வந்து 16/11/2012 அந்த தேதியில நாங்க வந்து அப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தோம். அதாவது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வந்து நாடார்களை பத்தி தவறா எழுதியிருந்தாங்க. நாடார் பிள்ளை நாங்க பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்தோம். அன்னைக்கு வந்து சென்னையில் உள்ள சிபிஎஸ்இ அலுவலகம் அண்ணா நகர்ல வந்து ஒரு முற்றுகை போராட்டம் மிக பிரமாண்டமான அளவில் நடந்துட்டு இருந்தது. அந்த நிகழ்வுல நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து காலையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு 9 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் திரண்டு அங்கே முற்றுகை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அறிவிப்பு வருகிறது. பிரதமருக்கு, அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல வந்து நாடார்களை பற்றி தவறா இருக்கு. நாடார்கள் வந்து தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர், சேர சோழ பாண்டியர்களுடைய வம்சாவளியினர். அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ஐயா வைகுண்டர் சமூக புரட்சினா ஐயா வைகுண்டர் தான் 18 சாதிகளுக்காக போராடி அவர்களுக்காக பண்ணாரு. பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்துக்கு முன்னோடியான திட்டமான மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து காமராஜர் ஐயா. இந்த மாதிரி ஒரு இதுல என்ன அப்படின்னா, கல்வெட்டு செப்பேடு அரசு ஆவணங்கள் படி நாடார்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள் சொன்னாங்க. ஆனா அன்றைய சூழல்ல அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பா வந்திருக்கும். இன்னைக்கு அது சொன்னால் யார் சொன்னாலும் அது பெரிய கடுமையான ஒரு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். யாரும் அதை எதிர்த்து போராடல. இன்னைக்கு சேர சோழ பாண்டியர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே அதை பத்தி வாய் கூட திறக்கல. இது வந்து நாடார் சமுதாயத்துக்குடைய வரலாற்றில் வந்து ஒரு மைல்கல். நாடார் சமுதாய வரலாற்றில் வந்து அந்த 16/11/2012 ஒரு மைல்கல் அப்படிங்கறத நாடார்கள் அரசு அப்போ முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு சொல்றாருன்னா சான்றுகள் அடிப்படையில் அரசு ஆணையாக வெளியிடப்படுது. பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய கடிதம். இதுல தவறுகளாவோ ஏதோ உங்களை கவர்வதற்கான கவர்ச்சியான வாசகங்களோ இருப்பதற்கான அது வந்து இப்போ பொதுக்கூட்டத்துல பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. சில பேர் அது பொதுக்கூட்டத்துல பேசுறதா நினைச்சிட்டு இருப்பான். பாரத பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு காங்கிரஸ்காரருக்கு ஒரு அதிமுக பொதுச் செயலர் எழுதல. முதலமைச்சர் அது அவங்க தெளிவா அரசு ஆவணங்கள் கல்வெட்டு அடிப்படையில சொன்னது வந்து இன்னைக்கு நாடார்கள் வந்து அதை வந்து ஒரு பெருமையா கருதுறாங்க. மற்றவங்க மாதிரி அவங்க அதை விளம்பரப்படுத்திக்கல. நாங்களாம் சேர சோழ பாண்டியர்கள், நாங்களாம் சேர சோழ பாண்டியர்கள் அதிமுக உள்ள சண்டை போறது இல்ல. அவங்க வேலையை பாக்குறாங்க. ஒரு மன்னர் அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்காங்க. வெட்டி விளம்பரத்துக்காக பேசுறது அந்த மாதிரி எது இல்லாம அது வந்து நாடார் சமுதாய வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக, நாடார் வரலாற்று மீட்பு தினமாக தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக நாங்கள் வருஷத்தோறும் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு என்றைக்குமே நாடார் சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நினைவலைகள் பார்த்தீங்கன்னா 2011 அவங்க ஆட்சிக்கு வரும்போது நாடார்களுக்கு 3 அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பச்சைமால் அவர்கள், தூத்துக்குடி வந்து சீனாதானா செல்லப்பாண்டியன் அவர்கள், தூத்துக்குடியை சேர்ந்த சண்முகநாதன் அவர்கள். இப்ப இன்னைக்கு திமுக 3 அமைச்சர் கொடுத்துருக்கு, சபாநாயகர் கொடுத்துருக்குன்னா பெருமையா பேசுறோம் நம்ம. ஆனா அவங்க வந்து நாடார் சமுதாய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நடந்துக்கலாம். நம்ம அது பல்வேறு பேட்டிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். காமராஜருக்கு ஒரு பிரச்சனை என்றாலோ இல்ல நாடார் சமுதாயத்தை பற்றி தவறாக பேசினாலோ அவங்க வாயை கூட திறக்கிறது இல்லை. வாயை கூட துறக்காதவர்கள் தான் இன்றைக்கு வந்து நாடார் சமுதாயத்துடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி அமைச்சர்களாகவும் சபாநாயகர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3 அமைச்சர்கள் கொடுத்து பெருமைப்படுத்துறது முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான் முதல் முறையாக. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலும் மூதறிஞர் ராஜாஜி ஆட்சி காலத்திலும் பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலத்திலும் நாடார்களுக்கு அமைச்சர் பதவி கிடையாது. காமராஜர் ஆட்சி காலத்துல நாடாருக்கு அமைச்சர் பதவினா இல்ல, ராஜாஜி காலத்துல இல்ல. நம்ம நேர்மைதான் சொல்லணும். இது தான் சார்ந்த சமூகத்துல கொடுத்துட்டாரு வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமா, அண்ணாவும் கொடுக்கல. இது வரலாறு. அந்த அடிப்படையில் வந்து 2014 வந்து 3 அமைச்சர்கள் கொடுத்ததை பெருமையா பாக்குறோம். அதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலமா இருக்கட்டும், முதல்வர் ஜெயலலிதா அவருடைய 91-96 இருக்கட்டும், அப்போ வந்து கல்வித்துறை அமைச்சராக, இப்ப இன்னைக்கு கல்வி புரட்சியை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவுக்கு இன்ஜினியரிங் கல்லூரி இருக்குது,
படிப்புக்கு வந்து தமிழ்நாடு ஒரு முக்கியமான இதாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து கல்வி அமைச்சராக இருந்தால் அரங்கநாயகத்தருடைய பணிங்கிறது ஒரு சிறப்பான பணி. கிட்டத்தட்ட 15 வருஷம் கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலும் கல்வி அமைச்சர் இருந்திருக்காங்க, அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்திலும் கல்வி அமைச்சர் இருக்காங்க. அந்த அடிப்படையில் நாடார்கள் எப்போதுமே இதையெல்லாம் ஒரு நன்றியாக பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இதே நாடார் சமூகம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் சர்ச்சை கருத்துக்களும் வருது. இது அரசியலுக்கு எப்படி பயன்படுது? இல்ல, அரசியலுக்கு வந்து அதாவது தெரியாத அப்பாவிகள் வந்து என்ன நினைக்காங்க அப்படின்னா, முதல் தடவை கனிமொழி அவர்கள் வந்து எம்பி எலெக்ஷன்ல தூத்துக்குள்ள போட்டியிடும் போது புறப்பையில ஒருத்தர் படத்தை வச்சிருந்தாங்க. அவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஈவேரா. இவங்க தங்க நாடாருன்னு காமிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, புறப்பையில இருந்து அந்த ஈவேராவை தூக்கி தூர போட்டாங்க. ஈவேராவை தூக்கி வீசிய கனிமொழி வச்சுட்டு என்ன புறப்பையில வச்சாங்க, தமிழ்நாட்டுடைய மாநில மரமான பனை மரத்தை வைக்கிறாங்க. அப்ப பனை மரம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட யாரை குறிக்குது? தமிழ்நாட்டுல பனைமர தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைத்து சமுதாயத்திலும் இருக்காங்க. பனைமர தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் சமுதாயம் எல்லாமே பண்றாங்க. கவுண்டர் பண்றாங்க, தேவேந்திர குல மக்கள் பண்றாங்க, கல்லர் மரவர் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லா சாதிக்காரரும் பனைமரம் ஏறுறான். ஆனால் பனைமரங்கன்றத சொன்னாலே ஒரு பிராண்ட் எந்த ஜாதி வந்துருது? நாடார். அப்போ தூத்துக்குடியில நிற்கும் போது நாடார் அப்படின்னு கனிமொழி மறைமுகமாக அது எதுக்கு மெசேஜே சொல்றாங்கன்னா, நான் வந்து உங்கள் வீட்டு பெண் என்ற மாதிரி காமிக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அதுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அண்ணன் சென்னமலை சீமான் அவர்கள் வந்து தெளிவா கேட்டிருக்காரு, கனிமொழி நாடாடுறா அப்ப ஸ்டாலின் யாடுறா, கனிமொழி நாடாடுறா அப்ப கருணாநிதி யாடுறான்னு கேட்காரு. ஒருத்தங்களுக்கு எப்பறம் 2 ஜாதி இருக்கும், ஒரு அப்பனுக்கு எப்பறம் 2 ஜாதி இருக்குன்னு சொல்லி அவர் பல மேடைகளில் கேள்வி இருக்கா. அது இதுவரை யாரும் பதில் சொல்லல. ஆனால் தொடர்ந்து கனிமொழி வந்து நாடார் மாதிரியான ஒரு கட்டமைப்பை இப்ப கூட பாத்தீங்கன்னா தென்மண்டலத்துக்கு வந்து அவங்களதான் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அப்போ தென்மண்டலம் அப்படிங்கும்போது என்ன வருது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதி, தூத்துக்குடியில் 6 தொகுதி, திருநெல்வேலி தென்காசியில் 10 தொகுதி, 22 தொகுதி, அதை தாண்டி விருதுநகர்ல ஒரு 6 தொகுதி, 28 30 தொகுதிகள். அந்த 30 தொகுதியில் யாரு மெஜாரிட்டி ஜாதி? ஓகே. அப்போ மறைமுகமாகவோ நேரடியாகவோ, அது தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிண மாநில சங்கத்துக்கு போய் ஆதரவு கேட்கறது, நெல்லை தூத்துக்குடி நாடக சங்கத்தில் போய் ஆதரவு கேட்கறது, இந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி இது வரைக்கும் நான் நாடாருன்னு எங்கேயும் பேசலை. அதை அந்த விதத்தில் அவங்கள பாராட்டலாம். ஆனால் அவர்களுடைய அல்லக்கைகள் இருக்காங்களா 200 ஊப்பிகள், அவங்க ஃபுல்லா நாடாரு நாடாரு நாடாருன்னு சொல்லி முகநூல்ல அது இன்னொரு பொய்யை தெளிவா சொல்லுவாங்க. அவங்க அம்மா நாடாரும்பாங்க. எப்படி பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்கின்ற கோயபல்ஸ் தத்துவத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துறதுல திமுகவை யாரும் மிஞ்ச முடியாது அப்படிங்கிறத இந்த விஷயத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாடார்லயே சிறுபான்மை சமூகமான கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது ஆதிக்கம் பெறுகிறார்களா? வாக்கு வங்கியில் அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க? இப்போ ஓட்டுன்னு வரும்போது திமுகவுக்கு பெரும்பான்மையா பிரியுதா? இந்த கணக்கீடுகள்லாம் எப்படி? அதாவது நாடார்களை பொறுத்தளவுக்கு இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், முஸ்லீம் நாடார்லாம் எங்களுக்கு வேறுபாடு கிடையாது. முஸ்லீம்களிலும் நாடார்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் யாரு? ஏற்கனவே இந்துவா இருந்தவங்க. ஆமா, கன்வெர்டட்னா இப்போ ஏதோ ஒரு சூழல்ல, இப்போ எங்க ஊர் சைடுல பாத்தீங்கன்னா காயல்பட்டினம், உடங்குடி, படுக்கப்பத்து, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டினம், இப்படி பல்வேறு ஊர்களில் நாடார்கள் முஸ்லீம்களாக மதம் மாறி இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ராமநாதபுரத்தில் அபிராமம் இந்த மாதிரி நிறைய ஊர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊர்கள்லாம் நாடார்கள் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தென்காசி, திருநெல்வேலியிலலாம் மாறி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து வரலாறு. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இவங்களாம் இருக்காங்க. ஆனால் என்ன இதுன்னா, நாடார்கள் வந்து ஹிந்து நாடார்களும் 70% மேல இருக்கிறோம். 70% மேல இந்து நாடார்கள் எண்ணிக்கை அடிப்படையில், மொத்த எண்ணிக்கை அடிப்படையில். ஆமா. ஆனா வந்து அதற்கான பிரதித்துவத்தை இந்து நாடார்களுக்கு அரசியல் கட்சிகள் கொடுக்கறது கிடையாது. ஆனா நாங்க அதை ஒரு பெருசா எடுத்துக்கிறோம். நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகளாக ஒரு தாய் பிள்ளைகளாக தான் இருக்கோம். ஒரே விஷயத்துல நாங்கெல்லாம் ஒன்றுபடுவோம். நாடார்கள் என்றால் பத்திரகாளியுடைய பிள்ளைகள். அப்போ வந்து முஸ்லீம் நாடாரு, கிறிஸ்தவ நாடாரு, இந்து நாடாரெல்லாம் கிடையாது. எல்லாரும் பத்திரகாளியோட பிள்ளைகள். அதை முடிஞ்சு போச்சு. அந்த ஒற்றுமை வந்து நாடார்கள்ட்ட இருக்குது. 2வது, நாடார்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக அளவில் கிறிஸ்தவ மத மாற்றம் பெரிய அளவில் நடக்கும்போது கிறிஸ்தவராக மதம் மாறியவர்கள் சாதி பெருமையோ சாதியோ சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவ மத சட்டப்படி சாதி வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் நாடார்கள் எங்களுக்கு மதத்தை தாண்டி சாதி தான் முக்கியம்,
நாங்க வந்து முதல்ல நாடார், அதுக்கப்புறம் தான் இந்து கிறிஸ்து முஸ்லீம் அப்படிங்கிற அடிப்படையில் மதத்தை தூக்கி தூர வீசிட்டு சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாடார்கள் இன்று இருந்து வருகிறது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். வாக்களித்தல்னு வரும்போது அப்போ திமுக முன்னாடி வந்துருதே அப்படின்ற மாதிரியான சந்தேகம் இருக்கா? இல்ல, அதாவது வாக்களிக்கும் போது அவங்களுக்கு உளவியல் ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் ஒவ்வொருத்துக்கும் இருக்கும். அதை வந்து நம்ம பெருசா சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து சமூகத்துல வந்து மத ரீதியாக சாதியை மறந்து விட்டு மத ரீதியாக வாக்களிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகவும் நம்புறோம். திருமுருகன் காந்தி சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதாவது நாராயணன் திருப்பதி காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் பத்திரிகை வருது, அந்த பத்திரிகையினுடைய பேரை பார்த்துட்டு நீங்க கிறிஸ்தவர், நீங்க தனி தொகுதியில போட்டிக்கிட்டது தவறு, பதவியை பறிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு தகவலை பதிவு பண்றாரு. அதற்கு திருமுருகன் காந்தி பதில் சொல்றாரு, சாணி மூளைன்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை வைத்து போடுறாரு. இப்ப திருமுருகன் காந்தியினுடைய சொல்ல பதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? அதாவது டேனியல் அப்படிங்கிறது அவருடைய பேரு. அவர் திருமுருகன் காந்தியுடைய பேரு டேனியல். ஆமா, டேனியல். அவர் வந்து ஒரு தெலுங்கர். தன்னை தெலுங்கர் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள், தன்னை கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில சுத்தமான தமிழ் பேராக இந்து பேராக திருமுருகன் காந்தின்னு ஒரு பேரை மாத்தி வச்சிருக்காரு. என்ன பேரை மாத்தி வச்சிருக்காரு? திருமுருகன் அப்படிங்கிற பேரு யாரோட பேரு? ஒரு கிறிஸ்தவராக இருந்தா அவர் இந்துவாக கன்வெர்ட் ஆயிருக்காரு. நம்ம இந்துவா இருந்து கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் ஆனது நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அரசியலுக்காக கிறிஸ்தவத்தில் இருந்து இந்துவா மாறிட்டார். ஓ சரி. அப்போ அதே கான்செப்ட் தான் செல்வ பெருந்தகையும். செல்வ பெருந்தகையில பத்திரிகையில வந்து கிறிஸ்தவர்னு சொல்றாரு, கிறிஸ்தவர்னு போட்டுக்கிறாரு. இந்திய அரசியல் சட்டப்படி ஐயா அம்பேத்கர் அவர்கள் எழுத்துற சட்டப்படி கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கு தனித்தகுதியில் போட்டியிட உரிமை கிடையாது. 19% ஹிந்துக்கள் மட்டும்தான், ஹிந்து எஸ்சி பட்டியல் பிரிவில் இருக்கவங்க மட்டும்தான், எஸ்டி பட்டியல் இருக்கவங்க பட்டியல் தான் அதுல போட்டி போட முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இவர்கள் வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தங்களுக்கு அரசியல் கட்சிகள், குறிப்பா சமூக நீதி பேசக்கூடிய திமுக போன்ற அரசியல் கட்சிகள் பொது தொகுதியில போட்டியிட வாய்ப்பு வழங்காது. பொது தொகுதியில போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்காது. ஏன்னு கேட்டா, நீ எஸ்சி, நீ எப்படி பொது தொகுதியில உனக்கு எப்படி சீட்டு தர முடியும்? இல்லையா, நான் கிறிஸ்தவரியா, எனக்கு பொது தொகுதியில் கொடுத்தா நீ கிறிஸ்தவராக இருந்தாலும் சனாதனத்துல இதெல்லாம் வராதா? வராது, ஆனா வரும். அதாவது கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொது தொகுதியில் போட்டியிடலாம். ஆனா இவங்களுக்கு என்ன, இவங்களுடைய பார்வை என்ன? நீ பிறப்பால் அப்படின்ற மாதிரி. ஆமா, நீ பிறப்பால் வந்து எஸ்சி பட்டியல இருக்க, அப்போ உனக்கு நாங்க எப்படி பொது தொகுதியில போட்டி போட உரிமை கொடுக்க முடியும்? நீ கிறிஸ்துவா மாறு, முஸ்லீமா மாறு, என்னவா மாறிக்க. ஆனா என்னுடைய பார்வையில் என்ன, அதாவது சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வம் பெருந்தகைக்கு பொது தகுதி கொடுக்க மாட்டாங்க. மாநில தலைவருக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சீங்க. இல்ல, இப்ப நாராயண திருப்பதி சொல்றதுல உண்மை இருக்கு. அவரு 100% உண்மைதான் சார். இப்ப இவங்க பெரிய உண்மை, பெரிய விஷயமே சார். அவர் இப்ப சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்வதற்கான வாய்ப்புகளே இல்லையே. அதாவது சார், அவங்க வந்து தெளிவா ஒரு அரசியல் பண்ணுவாங்க. வெளியே வந்து கிறிஸ்தவர்களாக பத்திரிகைகளையோ செய்திகளையோ போட்டுவிடுவாங்க சார். இதெல்லாம் நமக்கு சார், நம்ம என்ன வேணா ஒருத்தர் ஆதரிச்சு பேசிட்டோம், இப்ப திருமுருகன் காந்தி மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிட்டு எல்லாம் அரசியல் சாசனப்படி இது தவறு அல்லவா? அவர் அரசியல் சாசனப்படி நாங்க வந்து உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? என் பேர் என்ன? செல்வங்கிற பேரை செல்வ பெருந்தகை மாத்தி வச்சிருக்கோம். அது இந்து பேர் தானே. ஜாதி சான்றுல எனக்கு வந்து இந்துன்னு தான் இருக்கும். இந்துன்னு தான் இருக்கும். ஆமா, இல்லைன்னா தான் நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க நீங்க பதவி நீக்கம் பண்ணலாமே. சரி, ஒரு இந்து எப்படி தனி தொகுதியில போட்டிடுறாரு? அவர் எப்படி இந்துக்கள் மட்டும் எஸ்சி வந்து தனி தொகுதியில போட்டிடுறாரு. அதனால நீங்க கிறிஸ்தவரா மாறினாலும் உங்களுக்கு அந்த தனி தொகுதி தான் தருவேன்னு சொல்லி திமுக. சரி, புரியுது. அதாவது சார், இப்ப நான் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் எங்களுடைய பட்டியல் பிரிவு பார்த்தீங்கன்னா 1964 வரைக்கும் நான் எஃப்சி பட்டியலில் இருந்தேன், ஹிந்து நாடார். நான் வந்து கிறிஸ்தவராக ஒரு சூழல மதம் மாறிட்டேன்னு வைங்களேன், நான் அதே பிசி பட்டியல தான் இருப்பேன். அப்ப நான் வந்து பொது தொகுதியில தான் போட்டி போடணும். மாறன்னு சொல்றீங்களா? சர்டிபிகேட்ல மாறாது. ஆமா, பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் மாறும், கோயில் மட்டும்தான் மாறும், அவ்வளவுதான். ஆனா சர்டிபிகேட் படி நான் வந்து இந்துன்னு தான் வச்சிருப்பேன். ஏன்னா எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய
சாதியினர் இருக்காங்கல்ல, அவங்க மதம் மாறினா பிசியா மாறிடுவாங்க. இது அங்க சிக்கலாகும்ல. கிறிஸ்தவர்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்ல, அவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. வெளியே வந்து அரசியலமைப்பு சட்டப்படி அரசை ஏமாத்துறதுக்கு நீங்க இந்துன்னு பேர் வச்சிருங்க. இப்ப நமக்கு ஒரு சட்ட திருத்தம் தான் கொண்டு வரணும் போல. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றியா. மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களே.